வாழ்வை சிறக்கச் செய்வது என் நினைவா, தெய்வீக ஆலோசனையா? தாவீதின் குமாரன் யோசேப்பு. யோசேப்பிற்கு இயேசு கிறிஸ்து வளர்ப்பு மகன். யோசேப்பை குறித்து வரும் பகுதிகளிலே நாம் அவர் வாழ்க்கையின் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் உன்னதமானது. நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருந்த யோசேப்பு நியாயப்பிரமாணத்தின்படி துல்லியமாக வாழ நினைத்து தன் திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்க யோசனை செய்து கொண்டிருந்த சமயம், வாழ்வை சிறக்கச் செய்வது என் யோசனையே என்று நினைத்தார். மனைவியை தள்ளிவிட நினைத்தார். தெய்வீக ஆலோசனை, பிறக்கப் போகும் மகனுக்கு நீ இந்த பெயரை வைக்க வேண்டும் என்று சொன்னது. கீழ்ப்படிந்தார். வாழ்வை சிறக்கச் செய்வது நம் ஆலோசனை அல்ல, என் யோசனை அல்ல, தெய்வீக ஆலோசனை என்பதை இன்றும் நமக்கு போதித்து கொண்டே இருக்கிறார்.